இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பள்ளிப்பாளையத்தில் ஸ்கூட்டரில் செல்லும் போது தலை சுற்றல் ஏற்பட்டு சாலையில் மயங்கி விழுந்த நபர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். கால்வாய் தடுப்பு சுவரில் தலை உரசியபடி அவர் மயங்கி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவர் நேற்று மாலை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிப்பாளையத்திலிருந்து சங்ககிரி செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பெட்ரோல் பங்க் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து சாலையிலிருந்து சுமார் 10 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டு சாலையோர கால்வாய் தடுப்பு சுவரில் தலை மோதி கீழே விழுந்தார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இவரை மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து பள்ளிப்பாளையம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி அவர் மாரடைப்பால் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என விசாரித்த ஒரு நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.